அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல சுக்கிரனை பத்தி பார்க்க போறோம். சுக்கிரன் ஒரு மாபெரும் சுபருங்க, ஒரு அருமையான ஒரு சுபகிரகம். சுக்கிரன் பாத்தீங்கன்னா குருவுக்கு நிகரான ஒரு சுபர். சுக்கிரன் ஜாதகத்துல ரொம்ப முக்கியம். வீடு, வாகனம், சொகுசு வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை, சுகபோகங்கள், லக்ஸரியை அனுபவிக்கிறது, வாழ்க்கையில நார்மல் பீப்புள் எல்லாருமே, நம்மள மாதிரி மக்கள் எல்லாருமே வேலைக்கு போறது, குடும்பத்தை பார்க்கறது, ஏதாவது தொழில் பண்றது, ஏதாவது அந்த வாழ்க்கைய வாழ்றதுக்கே நம்ம போராடி அப்படியே வாழ்ந்துடுறோம். ஆனா இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்குன்னே சில பேர் பிறந்து நம்மள மாதிரி மனிதர்கள் பார்க்காத சில விஷயங்கள், லக்ஸரியான விஷயங்கள், ஆடம்பரமான விஷயங்கள் எல்லாம் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. ரைட்டுங்களா? அப்பேற்பட்ட லக்ஸரியான ஆடம்பரமான இந்த உலகத்துல இருக்கிற 90% மக்கள் பார்க்கவே பார்க்காத, கேள்விப்படாத, அதெல்லாம் எப்படி இருக்கும்னு கூட தெரியாத ஒரு வாழ்க்கைய இந்த உலகத்துல பிறந்த ஒரு 10% பேர் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே சுக்கிரன் தான் தரார். மெயினா மனிதன் எதற்கு பிறப்பு எடுக்கிறாருன்னா ஆசை, பணத்து மேல ஆசை, காமம், பெண்கள், ஆண்கள், வசதி வாய்ப்பு, கௌரவமா வாழணும், அதிகாரமா வாழணும், இந்த மாதிரிலாம் மனிதர்களுக்கு ஆசைகள் இருக்கிறதாலதான் அந்த மனுஷன் திருப்பி திருப்பி பிறப்பு எடுக்கிறார். ரைட்டுங்களா? அவர் ஆசைப்படக்கூடிய ஒரு மனிதன் ஆசைப்படக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் எல்லாமே சுக்கிரன் கையில இருக்கு. வீடு, வாகனம், வசதியான வாழ்க்கை, காமம், பெண்கள், ஆண்கள், தாம்பத்தியம், கணவன் மனைவி. சில பேர்லாம் பிறக்கிறது காதல் பண்ணி கல்யாணம் பண்றதுதான். அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்காகவே நிறைய பேர் பிறப்பெடுப்பாங்க. கர்மா எதுவுமே இருக்காது, அந்த அந்த ஒரு திருமணத்துக்காகவே பிறப்பெடுப்பாங்க. அதெல்லாம் ஜாதகம் பார்க்க தெரிஞ்சா தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த சுக்கிரன் கையில இருக்கக்கூடிய சுக்கிரன் ஒரு மாபெரும் சுபர் தான், மிகப்பெரிய நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அந்த கிரகம் ஜாதக கட்டத்துல நல்லா இருந்தா மிகப்பெரிய நன்மையை செய்வாரு, நல்ல சொகுசு வாழ்க்கை, நல்ல அருமையான வாழ்க்கையை கொடுப்பாரு. ஆனா அந்த சுக்கிரன் கிட்ட இன்னொரு ஒரு முகம் இருக்கு, குரு கிட்ட இல்லாத ஒரு விஷயம். அதாவது குரு நல்லது மட்டும் செய்வாரு, சுபத்தன்மையா செய்வாரு, போயிடுவாரு. ஜாதகத்துல அவர் ரொம்ப மோசமான நிலையில இருக்கும்போது அவர் தசாபுக்தி அவரை அடிக்கும், அவருக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். நார்மலா ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருமோ அதெல்லாம் கொடுக்கும். ஆனா சுக்கிரன் வசதி வாய்ப்புகள், சொகுசு வாழ்க்கையெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கு. அவருடைய இன்னொரு ஒரு முகம் ஒண்ணு இருக்கு, இன்னொரு சில காரகத்துவங்கள் இருக்கு. பலருடன் காமம் ஏற்படுவது, 2-3 திருமணங்கள் ஏற்படுவது, பாலியல் குற்றங்கள் ஏற்படுவது, தவறான முறை தவறிய உறவுகள், கள்ளக்காதல், இந்த மாதிரி சில விஷயத்தையும் அவர் பாத்தீங்கன்னா கொடுத்துடுறாரு. ரைட்டுங்களா? சோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய பரிமாணங்கள் இருக்கு. 2 கல்யாணம் பண்றது, 3 கல்யாணம் பண்றது, 4 கல்யாணம் பண்றது, இல்ல பல பேரோட தொடர்பு ஏற்படுவது, இல்ல கள்ளக்காதல் ஏற்படுவது, திருமணம் ஆயிட்டு வேற ஒரு நபரோட தொடர்புல இருக்கிறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சுக்கிரனுடைய டிபார்ட்மெண்ட் தான். ரைட்டுங்களா? அதை தான் நம்ம பார்க்க போறோம். அவர் ஜாதகத்துல எப்படிலாம் இருந்தா, யார் கூட சேர்ந்து இருந்தா, ஜாதக கட்டத்துல எங்கெல்லாம் இருந்தா என்ன மாதிரி விஷயங்களை தருவாருன்னு சொல்லிட்டு பாக்குறோம். பேசிக்கா இது வரைக்கும் நான் சொல்லாத சில விஷயங்கள் சொல்றேன். என்னன்னா, இப்போ சுக்கிரன் சில கிரகங்களோட சேரும் போது அது தோஷம்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி தவறான விஷயங்கள்லாம், சம்பவங்கள்லாம் வாழ்க்கையில நடக்கும். பல பேருடன் காமம், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த தொடர்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனா பர்டிகுலரா எந்த கிரகத்தோட சேரும் போது என்ன நடக்கும், இன்னொரு கிரகத்தோட சேரும் போது என்ன நடக்கும். இப்ப சனியோட சேர்ற சுக்கிரன் என்ன பண்ணுவாரு, ராகுவோட சேர்ந்த சுக்கிரன் என்ன பண்ணுவாரு, செவ்வாயோட சேர்ந்த சுக்கிரன் என்ன பண்ணுவாருன்றத இந்த பதிவுல நம்ம பார்ப்போம். ரைட்டுங்களா? கொஞ்சம் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன். ரைட்டுங்களா? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு காமம் சம்பந்தமான ஒரு டிபார்ட்மெண்ட் சுக்கிரன் தருவது.
இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே உங்க வீட்டுல இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்து இந்த மாதிரிலாம் இருக்கு, அப்போ இவங்க இந்த மாதிரிலாம் இருக்குமோ, நடந்துருமோ அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். ஒரு ஜாதகத்துல எவ்வளவு தோஷம் வேணாலும் இருக்கட்டும், எவ்வளோ கெட்ட காம்பினேஷன் வேணாலும் இருக்கட்டும், அந்த ஜாதகத்தோடைய வலுன்னு ஒண்ணு இருக்கு, ஸ்ட்ரென்த்னு ஒண்ணு இருக்கு. இப்ப சுக்கிரன் ராகுவோட சேர்றது தப்பு. அப்போ இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே சுக்கிரன் ராகுவோட சேர்ந்து இருந்தா தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. அங்கதான் ஜாதகத்தோடைய வலுன்றது ஒண்ணு இருக்கு. அங்கதான் அந்த ஜாதகத்தோடைய வலு இதை நடக்கணுமா நடக்க கூடாதா, இதை செய்யணுமா செய்யக்கூடாதான்றத தீர்மானிக்கும். சுக்கிரன் ராகுவோட சேர்ந்து இருக்கிற ஒரு நபர் ஒரு பெண்ணை போல் கற்பழிப்பான். அதே சுக்கிரன் ராகு சேர்ந்து இருக்கிற ஒருத்தவங்க கடைசி வரைக்கும் ஒரே ஒரு மனைவியோட வாழ்றவங்களும் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? சோ ஜோதிடம் தெரியாம குழப்பிக்க கூடாது. இதுதான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஒரு டிஸ்கிளைமர் மாதிரி நான் சொல்லிடுறேன். எல்லாருக்கும் ஒரு பலன் நடக்காது. அவங்க ஜாதகத்துல அந்த லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, லக்னம், ராசி இவங்கெல்லாம் வலுவா இருக்கும் போது அந்த ஜாதகருக்கு நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது. அந்த ஜாதகருக்கு கடவுளுடைய சப்போர்ட் இருக்கும் போதும் நெகட்டிவோடைய விஷயங்கள் நடக்காது. ஆன்மீக பலம் இருக்கும் போதும் நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது. புரியுதுங்களா? சோ ஒருத்தருக்கு சுக்கிரன் ராகு சேர்ந்து இருக்கிறார், எனக்கு ரொம்ப க்ளோஸ் தெரிஞ்சவர், ஆன்மீகத்தில் இருக்கிறார், திருவண்ணாமலையிலேயே தான் இருக்கிறார், எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவர். அவரு இல்லறத்தையே விட்டுட்டு போய் திருவண்ணாமலையில போய் உக்காந்துட்டாரு. புரியுதுங்களா? மனைவியே விட்டுட்டு போய் உக்காந்துட்டாரு. சோ எல்லாரையும் ஒரே ஆங்கிள் வச்சு பார்க்க கூடாது. அவங்களுடைய ஜாதகத்துக்கு மாறுபடும். இந்த டேட்டாலாம் இத்தனை வருஷம் ஜாதகம் பார்த்ததுல இப்படிலாம் இருக்குதுப்பா, இப்படிலாம் இந்த கிரகத்தோட சேர்ந்தா இதெல்லாம் நடக்கிறதுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நம்ம சொல்றோம். ரைட்டுங்களா? இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். ரைட். சுக்கிரனோட ராகு சேர்ந்திருந்தா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, திருமணத்துக்கு முன்போ பின்போ இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஏன்னா மற்ற கிரகங்கள் இப்போ ராகு தசை எப்படி வேலை செய்யும்னு போன வீடியோல போட்டேன். அது அந்த ராகுவோட தசா புக்தியில தான் அதனுடைய வேலையை செய்யும். ஆனா சுக்கிரன் அப்படி கிடையாது. ஒரு பையனோ பொண்ணோ வயசுக்கு வந்ததுல இருந்தே அவருடைய செயல்பாடுகள் அந்த ஜாதகத்துக்கு நடக்க ஸ்டார்ட் ஆயிடும். கல்யாணம் எல்லாம் ஆகணும்லாம் அவசியம் கிடையாது. 30 வயசு 40 வயசு ஆகணும்லாம் அவசியம் கிடையாது. ரைட்டுங்களா? இப்ப நம்ம ராகுதசை நற்பலனை செய்யணும்னா 30 வயசுக்கு மேலதான் செய்யும் சொல்றோம். ஆனா சுக்கிரன் 12 வயசுல இருந்து அவருடைய வேலையை செஞ்சிருவார். புரியுதுங்களா? அந்த மாதிரி இந்த சுக்கிரனும் ராகுவும் ஜாதகத்துல சேர்ந்து இருக்கும் போது பல பேருடன் தொடர்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அது ஜாதகத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயம். சில சமயங்கள் அது 2வது திருமணம், 3வது திருமணம் அப்படி செய்யறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ரைட்டுங்களா? இல்ல திருமணத்துக்கு முன்னாடி ஒரு காதல், திருமணமான பிறகு ஏதாவது ஒரு காதல், அப்படி செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இது சுக்கிரன் ராகு சேர்ந்து இருக்கிறதோடைய இந்த ஒரு காம்பினேஷன்ல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். சுக்கிரன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறாங்கன்னு வைங்களேன், சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்க சிவனேன்னு அவங்க வேலையை பார்த்துன்னு இருப்பாங்க. இது இந்த காம்பினேஷன் ஒரு பொண்ணுக்கு இருக்குதுன்னு வைங்களேன், ஒரு பையனுக்கு இருக்குன்னு வைங்களேன், அவங்க போயிட்டு இன்னொருத்தவங்களோட போய் கான்டாக்ட் பண்ணணும், இன்னொருத்தவங்களை போய் இது பண்ணணும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எதிர்பாலினத்தால அவங்களுக்கு பிரச்சனை வரும். இப்போ சுக்கிரன் சந்திரன் சேர்ந்து ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு வைங்களேன், அந்த பொண்ணு சிவனேன்னு இருக்கும், எந்த ஒரு தப்பான எண்ணங்களும் இல்லாம இருக்கும். அந்த பொண்ணை கவர்வதற்கு ஆண்கள் முயற்சிப்பாங்க. இதே சுக்கிரன் சந்திரன் சேர்ந்து ஒரு பையனுடைய ஜாதகத்துல இருக்குன்னு வைங்களேன், அதிகமான பெண்கள் அவங்களோட பேசுவாங்க, நண்பர்களாக பழகுவாங்க, அவங்களுடைய ஆள் மனசுக்குள்ள ஒரு தப்பான எண்ணம் இருக்கும். ஒரு கிரகத்துக்கு சேரும் போது எவ்வளோ விஷயங்கள் நடக்குது பாருங்க.
சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து இருக்கிறாருன்னு வைங்க. சுக்கிரனும் செவ்வாய் இதுலயே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சுக்கிரன் செவ்வாய் 30 டிகிரிக்குள்ள சேர்ந்திருக்கும் போது ஒரு பலன், 25 டிகிரிக்குள்ள சேர்ந்திருக்கும் போது ஒரு பலன், 20 டிகிரிக்குள்ள சேர்ந்திருக்கும் போது ஒரு பலன், 15 டிகிரிக்குள்ள சேர்ந்திருக்கும் போது ஒரு பலன், இதெல்லாம் இருக்கு. இப்போ ஒரு 25 டிகிரியில சேர்ந்து இருக்கிறாங்கன்னா அந்த பலன் நடக்காம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 30 டிகிரி ரேஞ்சில் இருக்கும் போது அந்த பலன் நடக்காம போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. 20 டிகிரிக்குள்ள 15 டிகிரிக்குள்ள சேர்ந்திருக்கும் போது அந்த பலன் பெரும்பாலான டைம்ல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்திருக்கும் போது பேசிக்கா அவங்களுக்கு அந்த காமம் சம்பந்தமான விஷயத்துல ஈடுபாடு சற்று அதிகமாக இருக்கும். சுக்கிரன் செவ்வாய் அவங்களுக்கு பேசிக்காவே அந்த காமம் சம்பந்தமான ஈடுபாடு திருமணத்துக்கு முன்போ திருமணத்துக்கு பின்போ கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதை அவங்க நினைச்சாலும் கொஞ்சம் கட்டுப்படுத்துறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். நம்மளுடைய ஜாதகத்துல என்ன கிரகநிலை இருக்குதோ அந்த கிரகநிலையை தான் நம்ம பிரதிபலிப்போம். அதெல்லாம் நம்ம அந்த நவ கிரகங்களும் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிறாங்க. அவங்க அந்த தோஷத்தை இதைதான் நம்ம தோஷம்னு சொல்றோம். சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து இருப்பது தோஷம்னு சொல்றோம். இந்த சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து இருக்கும் போது பொருளாதார ரீதியில மிகப்பெரிய நன்மையை செய்வார். அது வேற டிபார்ட்மெண்ட், அதை பத்தி நான் பார்க்கவே இல்லை. சுக்கிரன் ராகு சேர்ந்து இருக்கிறவர் தான் உலகத்திலேயே பெரிய லக்ஸரியான கார் வச்சுன்னு இருப்பார். அது வேற டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நான் போல. இப்ப நான் சொல்றது இந்த காமம் சம்பந்தமான விஷயத்த பத்தி தான் நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கும் போது அவங்களுக்கே கொஞ்சம் இந்த காம உணர்வுகளும் மற்றவங்களோட பழகும் போது அது வேற நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், இப்ப நான் சொல்ற பலன் எல்லாமே 2 பேருக்கும் பொதுதான். ரைட்டுங்களா? சோ அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே திருமணத்துக்கு முன்னாடி இருந்தே ஒரு நண்பர்னு ஒருத்தர் ஆண் நண்பர்னு ஒருத்தர் வந்துட்டாருனாலே கொஞ்சம் அது டேஞ்சர் தான். புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு ஆணுக்கு பெண் நண்பர்னு ஒருத்தங்க வந்துட்டாங்கனாலே அது கொஞ்சம் டேஞ்சர் தான். சுக்கிரன் ராகு இவங்க இந்த காம்பினேஷன் நான் எப்படிலாம் இருந்தா என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். இந்த சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து இருக்கும் போது சில பேருக்கு பல பெண்களோட தொடர்பு ஏற்படுவது. சுக்கிரன் ராகு காம்பினேஷன் கொஞ்சம் டேஞ்சரான காம்பினேஷன் தான். பல பெண்களுடன் இருக்க வேண்டும் என்று நினைப்பது, அதற்கு முயல்வது, இல்ல 2 கல்யாணம் ஆயிடுறது, 3 கல்யாணம் ஆயிடுறது, திருமணத்துக்கு முன்னாடி ஒரு காதல் இருக்கிறது, அந்த காதலியோட ஒன்னா இருக்கிறது, இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். இப்படி இருந்தும் நடக்காம போமா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது ஜாதகத்தோடைய இப்ப நம்ம 2 கிரகத்தை வச்சுதான் பேசின்னு இருக்கோம். மிச்சம் இருக்கிற 7 கிரகத்தை வச்சு பேசல. நம்ம அவங்கெல்லாம் இதெல்லாம் இந்த சுச்சுவேஷனை மாத்துவாங்க. நம்ம பேசுறது 2 கிரகத்தை வச்சுதான். ஆனா அவங்க இந்த பலனை மாத்தக்கூடிய சக்தி படைத்தவர்கள் தான். பிளஸ் நம்மளுடைய திரிகோணாதிபதிகளும் இந்த பலனை நடக்காம காப்பாற்றக்கூடிய அமைப்பு தான். ரைட்டுங்களா? அடுத்தது சுக்கிரன் சனி. இதுவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவான ஒரு அமைப்பு தான். சுக்கிரன் சனி சேர்ந்து இருக்கும் போது பொருளாதார ரீதியில மிகப்பெரிய நன்மையை செய்வாங்க. இந்த சுக்கிரனும் சனியும் பாத்தீங்கன்னா சுக்கிரநிலை லக்னங்களுக்கு 2 பேரும் திரிகோணாதிபதிகளாக வருவாங்க. சோ இது பணம் சம்பந்தமான விஷயத்துல மிகப்பெரிய நன்மையை செஞ்சுட்டு இந்த காமம் சம்பந்தமான விஷயத்துல என்ன பண்ணுவார்னா 2 கல்யாணத்தை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, 3 கல்யாணத்தை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, பெண்களோட தொடர்பை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கல்யாணம் ஆன பிறகு அந்த தாம்பத்தியத்தை கட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இல்ல கல்யாணமே ஆவாம பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இல்ல கல்யாணத்தை கடுமையான டிலே பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. திருப்பி சொல்றேன், 2 கிரகத்தை வச்சுதாங்க சொல்றேன். இப்போ ஒரு குருவோட பார்வை கிடைக்குது, இந்த இடத்துல ஒரு புதன் சேர்ந்து இருக்கிறாரு,
இந்த இடத்துல ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை கிடைக்குது, பௌர்ணமி சந்திரன் சேர்ந்து கதை மாறிடுங்க. இந்த 2 பேரும் 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க, 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க, 9ஆம் இடத்துல இருந்தாலும் பலன் மாறிடும். பேசிக்கான ஒரு பலனை நான் சொல்றேன். நிறைய பேர் சுக்கிரனை பத்தி பேசுங்க பேசுங்கன்னு நிறைய கேள்வி கேட்கறதால நான் சொல்றேன். சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்கும் போது தவறான, இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் டேஞ்சரான ஒரு விஷயம்தான். இந்த நம்ம நிறைய நியூஸ்ல எல்லாம் பார்ப்போம், கற்பழிச்சிட்டாங்க, இந்த காம்பினேஷன் தான் வரும். ஒரு பையன் ஒரு பொண்ணை வந்து இது பண்ணிட்டான், சுக்கிரன் சனி, சுக்கிரன் ராகு. இன்னொரு இதை விட டேஞ்சரான ஒரு காம்பினேஷன் இருக்கு, நான் சொல்றேன். இந்த காம்பினேஷன்ல அதுவும் நடக்கும். ஒரு பொண்ணுக்கு தன் அனுமதி இல்லாம ஒரு ஆணால பாதிப்பும் ஏற்படும், ஒரு ஆணுக்கு அவனுடைய அனுமதி இல்லாம ஒரு பெண்ணால பாதிப்பும் ஏற்படும். கல்யாணம் ஆன பிறகு இந்த தாம்பத்தியமே கட் ஆகிறதுக்கும் இந்த காம்பினேஷன் வேலை செய்யும். இல்ல கல்யாணம் ஆன பிறகு முறை தவறிய இதையும் இந்த காம்பினேஷன் செய்யும். ஸோ இந்த சுக்கிரன் சனி சேர்ந்து இருக்கும் போது A to Z எல்லா நெகட்டிவும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அந்த ஜாதகத்தோட அமைப்பு ஏத்த மாதிரி. ரைட்டுங்களா? ஓகே. இருக்கிறதுலயே கொஞ்சம் ரொம்ப தப்பான ஒரு பொசிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரனும் அமாவாசைக்கு நிகரான சந்திரனும் சேர்ந்திருப்பது. சுக்கிரன் இருக்கிறாருன்னு வைங்களேன், அவரு அமாவாசைக்கு நிகரான சந்திரன். இப்ப அமாவாசைக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இருக்கிற 4 நாளைக்கு முன்னாடி இருக்கிற சந்திரன். இந்த வீடியோ இப்போ நான் வந்து செவ்வாய்க்கிழமை எடுத்துன்னு இருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை, போன ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை. ஸோ அமாவாசை அன்று, சனிக்கிழமை அன்று, போன வெள்ளிக்கிழமை அன்று, போன வியாழக்கிழமை அன்று, போன புதன்கிழமை அன்று, சில சமயங்கள்ல போன செவ்வாய்க்கிழமை அன்று கூட, அமாவாசைக்கு 4 நாள் முன்னாடி வரைக்கும் 5 நாள் முன்னாடி வரைக்கும் அமாவாசை சந்திரனுக்கு கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. அவர் வந்து சுக்கிரனோட சேரும் போது காமம் மற்ற நிலையவும் கொடுக்கறதுக்கு, கல்யாணமே ஆவல, ஒரு பொண்ணுனா என்னன்னே தெரியாது, ஆணை பார்த்ததே கிடையாது, ஒரு ஆண் கைய தொட்டதே கிடையாது, 60 வயசு ஆகி போச்சு, இந்த அமைப்பையும் கொடுப்பாரு. குற்றங்கள், பாலியல் குற்றங்களை இந்த அமைப்பு செய்ய வைக்கும். பல பேரோட சம்பந்தம், திருமண வாழ்க்கையில பிரச்சனை, திருமண வாழ்க்கை விவாகரத்து ஆகி திருமண வாழ்க்கையில பிரச்சனையை ஏற்படுத்தி அது ஒரு மாதிரி நெகட்டிவா போறதுக்கும் எல்லாத்துக்கும் இந்த அமைப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலா வேலை செய்யறது நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம 2 கிரகத்தோடைய காம்பினேஷனை மட்டும் தான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த 2 கிரகம் சேர்ந்து இருக்கும் போது நான் சொன்ன பலன் அப்படியே நடந்துருமான்னு கேட்டா கண்டிப்பா நடக்காது. இந்த 2 கிரகத்தை இன்னொரு 2 நெகட்டிவான இம்பாக்ட் கிடைக்கும் போது, இப்போ சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறாருன்னு வைங்க, சனி அதை பாக்குறார், செவ்வாயும் அதை பாக்குறார், அப்பதான் நெகட்டிவ். அப்ப அந்த நெகட்டிவ் டெஃபினட்டா நடக்கும். சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறாங்கன்னு வைங்க, சனி அதை வேற ஒரு இடத்துல இருந்து பாக்குறார், செவ்வாய் அதை வேற ஒரு இடத்துல இருந்து பாக்குறார், இல்ல செவ்வாயும் கூட சேர்ந்து இருக்கிறார், சனி வேற எங்கேயாச்சும் இருந்து பாக்குறார், இல்ல சனி சுக்கிரன் ராகு சேர்ந்து இருக்கிறாங்க, செவ்வாய் பாக்குறாருன்னு வைங்க, அப்போ நான் சொன்ன அந்த சம்பவம் டெஃபினட்டா நடக்கும். இது ஆக்சுவலி கோர், இது வந்து கோர். இந்த சுக்கிரன் ராகு சேர்ந்து இருக்கும் போது அது நான் சொன்னது அந்த கோர் பலனை சொன்னேன், அதுக்குள்ள இருக்கிற முக்கியமான அந்த பலனை சொன்னேன். ரைட்டுங்களா? சோ இந்த காம்பினேஷனுக்கு மேல எக்ஸ்ட்ராவா சேர 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 அந்த பலன் ரொம்ப நெகட்டிவா நடக்கும். ரைட்டுங்களா? சரி, சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல எப்படிலாம் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட், சுக்கிரன் யாரோட சேர்ந்தா பிரச்சனையே கிடையாது, அதை சொல்லிடுறேன். சுக்கிரன் புதனோட சேர்ந்தா பிரச்சனையே கிடையாது, சுக்கிரன் சூரியனோட சேர்ந்தா பிரச்சனையே கிடையாது, சுக்கிரன் குருவோட சேர்றாரு பிரச்சனையே கிடையாது. சுக்கிரன் குருவோட சேர்றது ஒரு வகையில தோஷம். கல்யாணம் ஆன பிறகு கணவன் மனைவி பிரிந்திருப்பது, வேலை விஷயமா பிரிந்திருப்பது, பிஸியா இருப்பது, இல்ல ரொம்ப பணக்காரங்களா இருக்கிறது,
ஹஸ்பண்ட் ரொம்ப ஊரா சுத்தின்னு இருக்கிறது, வெளிநாட்டை சுத்தின்னு இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் கணவன் மனைவிக்கு இல்ல சண்டை போட்டுன்னு கொஞ்சம் பிரிஞ்சு இருப்பது அந்த மாதிரி நடக்கும். சுக்கிரன் குரு சேர்ந்து இருந்தா. சுக்கிரன் புதன் சேர்ந்து இருந்தா பிரச்சனையே கிடையாது. சுக்கிரன் சூரியன் சேர்ந்து இருந்தா பிரச்சனையே கிடையாது. சுக்கிரனுக்கு அது தோஷமே கிடையாது. சுக்கிரன் கேது சேர்ந்து இருக்கிறார், அதுவும் கிட்ட கிட்ட சனியோட சேர்ந்து இருக்கிற மாதிரி தான், ராகுவோட சேர்ந்து இருக்கிற மாதிரி தான். மற்ற காம்பினேஷன் எல்லாம் பார்த்துதான் அதை முடிவு பண்ணணும். சுக்கிரன் ராகு தான் ரொம்ப அந்த பலனை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல செய்யக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் கேதுவை எதுக்கு கடைசியில சொல்றேன்னா, சுக்கிரன் கேது சேர்ந்து இருக்கிறவங்க சில பேரு ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணி கடைசி வரைக்கும் நல்லா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சுக்கிரன் கேதுவோட சேர்ந்து பல பேரோட தொடர்புல இருக்கிறவங்க 2 கல்யாணம் 4 கல்யாணம் அந்த மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சோ அதை நம்ம இதுதான் நீன்னு சொல்ல முடியாது. ரைட்டுங்களா? ஓகே. ஆக மொத்தம் சுக்கிரன் குருவோட சேர்ந்தா பிரச்சனை கிடையாது, புதனோட சேர்ந்தா பிரச்சனை கிடையாது, சூரியனோட சேர்ந்தா பிரச்சனை கிடையாது. ரைட்டுங்களா? ஓகே. இந்த சுக்கிரன் ஜாதக கட்டத்துல எங்க இருந்தாலும், லக்னத்துல இருந்தாலும் சரி, 2ல இருந்தாலும் சரி, 3ல, இப்ப சனிக்கு இங்கதான் இருக்கக்கூடாதுன்னு பர்டிகுலரா நம்ம ஒரு பிளேஸ் சொல்லுவோம். ராகுக்கு இங்கதான் இருக்கக்கூடாதுன்னு ஒரு பிளேஸ் சொல்லுவோம். செவ்வாய்க்கு இங்கதான் இருக்கக்கூடாதுன்னு ஒரு பிளேஸ் சொல்லுவோம். ஆனா சுக்கிரனுக்கு அந்த கதையே கிடையாது. சுக்கிரன் ஜாதக கட்டத்துல ராசி கட்டத்துல எங்க உக்காந்து இருந்தாலும் அவருக்கு இந்த ராகு, சந்திரன், அமாவாசை சந்திரன், செவ்வாய், கேது, சனி இவங்களோட எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு கிரகத்தோட சேர்ந்து வேற கிரகத்தோடைய பார்வையோ சேர்க்கையோ கிடைக்கும் போது, அதாவது அவயோகர்களுடைய பார்வையோ சேர்க்கையோ கிடைக்கும் போது அந்த நெகட்டிவான பலன்கள் எங்க இருந்தாலும் நடக்கும். சரி, ஜாதகத்துல பார்த்த உடனே தெரியக்கூடிய அமைப்பு எங்கன்னா, சுக்கிரன் 6ல மட்டும் இருக்கிறாருன்னா பிரச்சனையே கிடையாது. சுக்கிரன் தனியா இருக்கிறாருன்னா பிரச்சனையே கிடையாதுங்க. அவர் தனியா தாங்க இருக்கணும். சுக்கிரன் தனியா இருக்கிறாருனாலே 75% ப்ராப்ளமே கிடையாது. சுக்கிரன் 6ல இருந்தாலும் பரவாயில்ல, லக்னத்துல இருந்தாலும் பரவாயில்ல, 2ல இருந்தாலும், 2ல சுக்கிரன் இருக்கிற சுக்கிரன் மிகப்பெரிய காசு கொடுப்பார். லக்னத்துல இருக்கிற சுக்கிரன் அழகு கொடுத்துட்டு அழகால கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார். 3ல இருக்கிற சுக்கிரன் நிறைய பிரயாணங்களை கொடுப்பார். 4ல இருக்கிற சுக்கிரன் ஃபேண்டாஸ்டிக், வீடு, வாகனம், சொகுசு வாழ்க்கை அருமையா கொடுப்பார். தனியா இருந்துட்டாருன்னு வைங்க, ஏக்கர் கணக்குல சொத்து வச்சுன்னு இருப்பாங்க. சுக்கிரன் 4ல இருந்தா. சுக்கிரன் 5ல இருந்தா மிகப்பெரிய செல்வந்தனாராக இருப்பார். சுக்கிரன் 6ல இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. சூப்பரான வேலை, வெளிநாட்டு வேலை, கார்பரேட் கம்பெனில வேலை கொடுத்துருவார். சுக்கிரன் 7ல இருக்கிறது தோஷம், காரகோ பாவனாஸ்தி, உங்களுக்கே தெரியும். சுக்கிரன் 8ல இருந்தாலும் பெரிய தப்பு கிடையாது, தனியா இருந்தா தப்பு கிடையாது. இந்த 8ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு, சனியோட சேர்ந்து இருக்கிறாரு, கேதுவோட சேர்ந்து இருக்கிறாரு, அமாவாசை சந்திரனோட சேர்ந்து இருக்கிறாரு. அமாவாசை சந்திரனோட சேர்ந்து சனி அதை பாக்குறாரு, அப்பெல்லாம் அது தப்பு. சுக்கிரன் 6ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல தனியா இருந்தா பிரச்சனை கிடையாதுங்க. இப்ப நான் சொன்ன பாப கிரகங்களோட சேர்ந்து வேற ஒரு பாப கிரகத்தோட பார்வையில இருக்கிறாங்கன்னா தான் பிரச்சனை. இப்போ இதுக்கு மேல ஒண்ணு சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. சுக்கிரன் 9ல இருந்தா செல்வந்தரர், மிகப்பெரிய செல்வத்தையும் மிகப்பெரிய வசதியான வாழ்க்கையும் வாழ்வார். சுக்கிரன் 10ல இருக்கிறது ராஜயோகம். இந்த பலனை என்கிட்ட ஜாதகம் பாக்குற எல்லாருக்கும் சொல்லுவேன். சுக்கிரன் 10ல தனியா இருந்தா அது ராஜயோகம். எந்த ஒரு கிரகத்தோடைய பார்வையிலையும் இல்ல, எந்த ஒரு சனியும் செவ்வாயும் ராகுவும் கேதுவும் சுக்கிரனை டிஸ்டர்ப் பண்ணாம 10ல இருக்கிறது ராஜயோகம். அந்த இப்ப நான் சொல்றேன்ல, ஜாதகம் வலுவா இருக்கணும்னு சொல்றேன்ல, இதெல்லாம் இந்த சுக்கிரன் 10ல இருக்கும்போது அந்த ஜாதகத்தை ஆட்டோமேட்டிக்கா வலு பண்ணிடுவார். இப்ப கூட ஒருத்தர் போன வாரம் சிங்கப்பூர்ல இருந்து ஜாதகம் பார்த்தாரு, சுக்கிரன் 10ல. சிங்கப்பூர்ல பெரிய துணி கடை 4 வச்சுன்னு இருக்காரு. சினிமாக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ணி கொடுக்குற சுக்கிரன் 10ல. சுக்கிரன் 10ல ஒருத்தர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, பிளைட் வச்சுன்னு இருக்க, என்னோட கிளைண்ட். பிளைட்னா பேசஞ்சர் பிளைட் கிடையாது, ஒரு 4-5 பேரை போற பிளைட்.
ரைட்டுங்களா? அது ஒரு 50 கோடி இருக்கும்னு வைங்க அந்த பிளைட். சுக்கிரன் 11ல இருக்கிறார், தனியா இருக்கிறார், ராஜயோக ஜாதகம். ஒரு பொண்ணுக்கு இருக்குது, இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுங்க, சுக்கிரன் 10-11ல உக்காந்துன்னு இருக்கிறாருன்னு வைங்க, அந்த குழந்தைய பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். அது பெரிய லெவல்ல சம்பாரிச்சு பெரிய லெவல்ல செட்டில் ஆயிடும். சுக்கிரன் 12ல இருக்கிறார், தனியா இருக்கிறார், பிரச்சனை கிடையாது. பாப கிரகங்களோட பார்வையில் இல்லாம இருக்கிறார், பிரச்சனையே கிடையாது. ஆனா பாப கிரகங்களோட சேர்க்கையில பார்வையில இருக்கிறாருன்னா அப்பதான் பிரச்சனை. புரியுதுங்களா? சுக்கிரன் 6, 8, 12ல இருக்கிறது தோஷமே கிடையாதான்னு கேட்டா தோஷம்தான், பெரிய தோஷம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி பல பேருடன் காமம், 2 கல்யாணம் 3 கல்யாணம், 2-3 வாழ்க்கையில வாழ்ற வாழ்க்கையில 2-3-4 பெண்களுடன் தொடர்பு ஏற்படுவது, ஒரு பெண்ணாக இருந்தா அந்த பெண்ணுக்கு 2-3-4 பேரோட தொடர்பு ஏற்படுவது, இந்த மாதிரிலாம் நடக்காது. தோஷம் இருக்குது, அது கொஞ்சம் லைட்டா செய்யும், காதல் ஏற்படும், பெரிய லெவல்ல செய்யாம லைட்டா செய்யும். அவர் 6, 8, 12ல இருக்கிறது தோஷம்தான், ஆனா அது பெரிய லெவல்ல எக்ஸ்ட்ரீம் லெவல்ல செய்யாது. ரைட்டுங்களா? இந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போய் 8ஆம் இடத்துக்கு போய் 12ஆம் இடத்துக்கு போயிட்டு, இப்ப நான் ஸ்டார்டிங்ல சொன்ன ராகு, சந்திரன், அமாவாசை சந்திரன், செவ்வாய், சனியோட சேர்ந்து, பாதகாதிபதியுடன் சேர்ந்து, அல்லது மாரகாதிபதியுடன் சேர்ந்து, அல்லது இப்ப நான் சொன்ன இந்த 5 கிரகத்தோடைய பார்வையில இருக்கும் போதுதான் பல பேருடன் தொடர்பு ஏற்படுவது. கல்யாணம் ஆன பிறகு கூட மனைவி வீட்டுல இருக்கும் போது கூட பல பேருடன் தொடர்பு ஏற்படுவது, பெண்ணாக இருந்தாலும் பல பேருடன் தொடர்பு ஏற்படுவது, 2 கல்யாணமும் நிக்காம 3வது கல்யாணம் யாருக்கு போகும்னா இப்ப நான் சொன்ன காம்பினேஷனுக்கு போகும். அதாவது சுக்கிரன் 6, 8, 12ல மறைஞ்சு பாப கிரகத்தோட சேர்ந்து, அல்லது மாரகாதிபதி பாதகாதிபதியுடன் சேர்ந்து பாப கிரகத்தோட பார்வையில இருக்கும் போது கண்டிப்பா 2, 3, 4, 5ன்னு போகும். அதாவது யாரும் 5 கல்யாணம் எல்லாம் போய் பண்ண மாட்டாங்க, ஆனா 5 பேரோட தொடர்பு ஏற்படும். கணவன் லெவலுக்கு அல்லது மனைவி லெவலுக்கு தொடர்பு ஏற்படும். இதுதான் கான்செப்ட். இந்த 6ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல நெகட்டிவ்ஸ் அதிகமா சேரும் போது இது நடக்கும். இப்ப 6, 8, 12 பார்த்துட்டோம். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 3 இடமும் கொஞ்சம் டேஞ்சரான இடம் தான். அதை தான் நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ராசி கட்டத்துல எங்க இருந்தாலும் அவரு நெகட்டிவா செய்வதற்கு அவருக்கு பலம் வாய்ந்தவர், அதை கொடுத்துருவாரு. எங்க இருந்தாலும் இதே காம்பினேஷன் லக்னத்துல இருந்தாலும் செய்வாரு. இப்ப நான் சொன்ன 6ஆம் இடத்துல இருந்து செய்யக்கூடிய காம்பினேஷன் 5ஆம் இடத்துல இருந்தாலும் செய்வார். என்ன ஒண்ணு, அது ரொம்ப டீசெண்டா நடக்கும். இது கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்சு நடக்கும். ரைட்டா? 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், இது காமம் சம்பந்தமான இடங்கள். பேசிக்கா ஜாதகத்துல 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் காமம் சம்பந்தமான இடம் கிடையாது. ஆனா இதுவும் பயங்கரமான நெகட்டிவா கொடுக்கும். 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடத்துல சுக்கிரன் அமர்ந்து ஒரு ராகுவோட சேர்ந்து, இல்ல ஒரு சனியோட சேர்ந்து, இல்ல ஒரு அமாவாசை சந்திரனோட சேர்ந்து, இல்ல ஒரு செவ்வாயோட சேர்ந்து, ஒரு பாதகாதிபதியுடன் சேர்ந்து, அல்லது 7ல உட்கார்ந்து இருக்கிறார் சுக்கிரனும் ஒரு ராகுவோட சேர்ந்து இருக்கிறார். 8ஆம் அதிபதியுடன் சேர்ந்து, இல்ல 7ல ராகுவோட உட்கார்ந்து இருக்கிறார். 6ஆம் அதிபதியுடன் சேர்ந்து, இல்ல 7ல சுக்கிரனும் கேதுவும் உட்கார்ந்து இருக்கிறார். 6ஆம் அதிபதியுடன் சேர்ந்து, 8ஆம் அதிபதியுடன் சேர்ந்து, 12ஆம் அதிபதி போய் 7ல, 8ஆம் அதிபதி 7ல, 6ஆம் அதிபதி 7ல, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த திருமணத்தை நிலைக்க விடாம, அவங்க நல்ல கேரக்டரா இருந்தா கூட, அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்காம இருந்தா கூட, அவங்க ஒரே ஒரு ஆணோட மட்டும் வாழணும்னு நினைச்சா கூட, அந்த பையன் ஒரே ஒரு பொண்ணோட வாழணும்னு நினைச்சா கூட, இந்த காம்பினேஷன் அவங்கள வாழ விடாது.
3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்து 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி கூட இணைஞ்சு இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த 5 பாப கிரகத்தோடைய சேர்க்கையும் அங்க இருந்தா கொஞ்சம் ப்ராப்ளம். சுக்கிரன் சந்திரன் மட்டும் சேர்ந்து இருக்கிறாங்க, லக்னத்துல இருக்கிறாங்க, 2ல இருக்கிறாங்க, 3ல இருக்கிறாங்க, 4ல இருக்கிறாங்க, 5ல இருக்கிறாங்க, 10ல இருக்கிறாங்க, 11ல இருக்கிறாங்க. வேற எந்த பாப கிரகத்தோட தொடர்பும் இல்ல, வேற எந்த 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதியோட தொடர்பும் இல்ல, பாதகாதிபதி மாரகாதிபதி தொடர்பும் இல்லைன்னா ஆண்களால அவங்களுக்கு பிரச்சனை, அந்த பெண்ணுக்கு பிரச்சனை வரும். அந்த பெண்ணுக்கு அது ப்ரொபோசல் வந்துகினே இருக்கும், பையனுக்கும் ப்ரொபோசல் வந்துனே இருக்கும். ஆனா அது ரொம்ப நெகட்டிவா செய்யாது. சுக்கிரன் சந்திரனோட சேர்ந்து சனியோடையும் சேர்ந்து இருக்கிறாருன்னா அந்த ப்ரொபோசல் அது நெகட்டிவ்ல போய் ரொம்ப அவங்களுக்கே விருப்பம் இல்லைனாலும் அந்த மாதிரி தப்பான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. இப்ப நான் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ எந்த இடத்துல இருக்கக்கூடாது, யாரோட சேரக்கூடாது, இந்த காம்பினேஷன் எல்லாம் சொல்லிட்டேன். இந்த காம்பினேஷன்ல படிநிலைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் 6, 8, 12ல மட்டும் இருக்கிறார், தனியா இருக்கிறார்னா பிரச்சனையே இல்லை, தோஷம் தான், ஆனா அது பிரச்சனையே இல்லை, நெகட்டிவா எதுவும் பெருசா செய்யாதுன்னு சொல்லிட்டேன். அதோட ஒரு பாப கிரகம் சேரும் போது, இல்ல மாரகாதிபதி பாதகாதிபதி சேரும் போது, இல்லைன்னா 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சேரும் போது அது ப்ராப்ளம் சொன்னேன். இப்போ இந்த மாதிரி 4 விஷயம் இருக்கு. 4 விஷயமும் சேரும் போது அந்த நபர் ஒரு பொண்ணை போய் கற்பழிச்சு கேஸ்ல மாட்டி கடைசி வரைக்கும் ஜெயில இருப்பார், அல்லது தூக்கு தண்டனையும் அனுபவிப்பார். இல்ல 6, 8, 12ல இருக்கிறாரு, ஆனா தோஷத்தோட ஒரு பாப கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறாருன்னா அவங்களுக்கு 2வது கல்யாணம், இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை, ஒரு தொடர்பு, அந்த மாதிரி போயிடும். அந்த படிநிலை உங்களுக்கு தெரியுதுங்களா? சுக்கிரன் 6, 8, 12ல இருக்கிறது தோஷம். அந்த தோஷத்தோட இன்னொரு தோஷம் சேரும் போது அது கொஞ்சம் நெகட்டிவா நடக்கும். அதோட இன்னொரு தோஷம் சேரும் போது அது கண்டிப்பா 2வது கல்யாணம், 3வது கல்யாணம் அப்படி கொண்டு போயிடும். அதோட இன்னொரு தோஷம் சேரும் போது வலுக்கட்டாயமா அவரு இன்னொரு பொண்ணை போயிட்டு டிஸ்டர்ப் பண்றது அப்படி நடந்து, அதனால வாழ்க்கையில கெட்ட நேரத்துல அவமானப்பட்டு அதெல்லாம் நடக்கும். அதனோட இன்னொரு ஒரு பேட் காம்பினேஷனும் சேரும் போது அவரு ஜெயில போய் உக்காடுற மாதிரி ஆயிடும். அது ஊருக்கே தெரிஞ்சு நியூஸ்ல உக்காடுற மாதிரி ஆயிடும். புரியுதுங்களா? அது அந்த படிநிலைகளுடைய அமைப்பு புரியுதுங்களா? ஒருத்தர் ஜெயிலுக்கு போன ஒரு அமைப்பு நான் சொல்றேன். ஜெயிலுக்கு போன அமைப்பு, இப்ப அவர் ஜெயில தான் இருக்கிறார். பெரிய பணக்காரரு. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பிரபலமா கிட்ட ஒரு 15-30 நாள் அவரை வச்சு நியூஸ்ல வச்சு செஞ்சாங்க. அவருக்கு என்ன காம்பினேஷன் பாத்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல சுக்கிரன், ராகு, அமாவாசை சந்திரன், சனி அதை பார்ப்பார். ஒரு பிரபலமானவர், ரொம்ப பணம் இருக்கிறவர், சுக்கிரன், ராகு, அமாவாசை சந்திரன். 5ஆம் இடத்துல சூரியன், லக்னத்துக்கு 5ல சூரியன், 4ஆம் இடத்துல அமாவாசை சந்திரன், சனி இந்த காம்பினேஷனை பாக்குற. அவரு இப்ப ஜெயில இருக்கிறார். அவர் ஒரு பிரபலமானவர், நிறைய பணம் இருக்கிறவர். கிட்ட 1 மாசம் அந்த நியூஸை நீங்க டிவில பார்த்திருப்பீங்க. புரியுதுங்களா? இப்போ 4ல சுக்கிரன் இருக்கிறது நல்லதுன்னு சொன்னேன். பெரிய பணம், பேரு புகழ கொடுக்கும்னு சொன்னேன். பெரிய வசதியான காரு கீரு கொடுக்கும்னு சொன்னேன். அதெல்லாம் அவருக்கு இருக்கு. ராகுவோட சேர்ந்தது ஒரு தப்பு, ரைட்டுங்களா? ராகுவோட சேர்ந்தது ஒரு தப்பு, அமாவாசை சந்திரனோட சேர்ந்தது இன்னொரு தப்பு, சனி அதை பார்த்தது இன்னொரு தப்பு. 7.5 சனி ஸ்டார்ட் ஆனது, அதுதான் ஜெயில தூக்கின்னு போய் உட்கார வச்சது. 7ஆம் இடம் அவருக்கு கெட்டு இருந்தது. இந்த காம்பினேஷன் எல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேலை செய்ய வச்சு. புரியுதுங்களா? இந்த காம்பினேஷன் இப்ப நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நிறைய விஷயங்களை டக்கு டக்குன்னு சொல்லிட்டேன். இந்த காம்பினேஷனோட
லக்னத்துல 2ல 7ல 8ல பாப கிரகங்கள் அல்லது ராகு கேதுகள் இருக்கும்போது இந்த விஷயம் கொஞ்சம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? சோ பாத்தீங்கன்னா இப்போ சொன்னது இந்த படிநிலைகள் இன்க்ரீஸ் ஆயிட்டு போகும்போதுதான் அந்த நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும். இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளோட யாருக்குமே தெரியாம வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் யாருக்குமே தெரியாம, கணவர் செய்த சம்பவங்கள் மனைவிக்கு தெரியாம, மனைவி செய்த சம்பவங்கள் கணவருக்கு தெரியாம அப்படியே போயிடும். 2 தோஷம் சேரும் போது ஈஸியா தப்பிச்சிடலாம். ஒரு தோஷம் இருக்கும் போது ஈஸியா தப்பிச்சிடலாம். 2 தோஷம் இருக்கும் போது அது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். 3 தோஷம் சேரும் போது அது கண்டிப்பா அதை இம்பாக்ட் அதை செஞ்சிடும். 4வது ஒரு தோஷமும் அதுல சேரும் போது அது பெரிய பிரச்சனை செய்யும். 5வது செஞ்சாலும் அது பெரிய பிரச்சனை செஞ்சிடும். சரிங்களா? இதுதான் ஜோதிடத்தோடைய சுக்கிரனுடைய படிநிலைகள். சுக்கிரன் ஒரு மாபெரும் சுப கிரகமாக இருந்தாலும், அற்புதமான ஒரு கிரகமாக இருந்தாலும், நிறைய வசதி வாய்ப்புகளை கொடுத்தாலும், குருவுக்கு நிகரான ஒரு கிரகமாக இருந்தாலும், அவர்கிட்ட இந்த காமம்ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறதால அவர் இந்த நெகட்டிவான விஷயத்தையும் உலக மக்களுக்கு தரார். இந்த பதிவுல நம்ம சுக்கிரனை பத்தி பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.